அல்ஹம்துலில்லா. இந்த 2ல 22வது வசனம். இந்த வசனத்துல நம்ம 2 வரிகள் போன வாரம் பார்த்திருந்தோம். மீதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுடைய ஊட்டத்திற்கென அனைத்து கனி வர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக விண்ணிலிருந்து தண்ணீரை அவர் இறக்கி அனுப்புகின்றார். இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பதால் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். பட் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் பார்க்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்ப தண்ணீரை அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி வாழ்வாதாரமா ஆக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத உணரும் பொழுதுதான் நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்தக்கூடியவங்களா ஆகிறோம். இந்த தண்ணீர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏரி, குளங்கள், கடல், இந்த மாதிரி எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ, ஒரு சின்ன குட்டையில உலகான் தண்ணி இருந்தா கூட அது எல்லாமே ஆவியாகி மேகமா அங்கே மேல போய் திரும்ப அது ஆவியாகி போய் தான் திரும்ப மழையா பொழியுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த இந்த பூ சாம்ராஜ்யத்தையே தண்ணியினாலதான் நல்லா சொல்றாங்க. அதே மாதிரி மனித உடம்புலையும் அதிகபட்சமா தண்ணீர் தான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70% உடம்புல தண்ணீர் தான் இருக்கும். கொஞ்சம் வயசு கூட கூட ஒரு 60-65 அந்த மாதிரி தண்ணி நல்லா தண்ணீர்ல இருந்துதான் நான் உயிரின் உருவாக்கத்தை நான் தொடங்கினேன் அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. 21:30 சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து உயிரினங்களையும் நாம் நீரிலிருந்து படைத்தோம், அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களா? 24 சொல்றாங்க, நீரிலிருந்தே ஒவ்வொரு உயிர் பிராணிகளையும் கடவுள் படைத்தார். 35:1 சொல்றாங்க, மண்ணிலிருந்தும் பின்னர் ஒரு சிறு துளியிலிருந்தும் கடவுள் உங்களை படைத்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ மனிதனுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஒரு சிறு துளி விந்து துளியிலிருந்து தான், இந்த ஸ்பெர்ம்ல. அதே மாதிரி சயின்ஸுமே ஒத்துக்கிறாங்க, ஒரு நீர் துளியிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அந்த அந்த நீர் துளிய அல்லாஹ் ஒரு எஃகு, அதாவது கரு முட்டையோட அந்த எக்ஸலோட சேர்த்து அல்லாஹ் வளர செய்யறாங்க, கர்ப்பப்பையில வச்சு வளர வைக்கிறாங்க. அந்த கருவை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அது பனிக்குட நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிக்குடம் உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு தெளிந்த தூய்மையான ஒரு தண்ணீருக்குள்ளதான் அல்லாஹ் அந்த குழந்தையவே வளர செய்யறாங்க. ஏன் அல்லாஹ் தண்ணிக்குள்ள குழந்தைய வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கின் எல்லாம் காஞ்சு உலர்ந்து போயிடாம இருக்கிறதுக்காகவும், ஒரு அழுத்தம் குழந்தைக்கு போச்சு அப்படின்னா அத குழந்தை பேலன்ஸ் பண்ண. இப்ப நம்ம வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறோம், துணி துவைக்கிறோம், தண்ணி தூக்குறோம், பைக் ஓட்டுறாங்க, சமைக்கிறோம், எல்லா வேலைகள் நடக்கிறது, அதிர்வுகள், எல்லாத்துல இருந்துமே, அதாவது இதை செய்யக்கூடாதுன்னு இல்லாம எல்லா வேலைகளும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த குழந்தை இருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு அசைவுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தண்ணிக்குள்ள வச்சு எல்லாம் பிளெக்சிபிளா வச்சு பாதுகாக்கிறாரு, அந்த அதிர்வை தாங்குறதுக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப திடீர்னு ஏதாவது ஒண்ணு டக்குன்னு அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணிடாம இருக்கிறதுக்காகவும் அல்லாஹ் அந்த தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தையுடைய வளர்ச்சி, மூளை, நரம்பு, இந்த மாதிரி எல்லா விதமான இந்த உணர்வு தூண்டல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த பனிக்குட நீரின் மூலமா தான் அந்த குழந்தைய பாதுகாக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொப்புள் கொடி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த தொப்புள் கொடி மூலமா எல்லாமே குழந்தைகளுக்கு போகுது. அதே மாதிரி நீரும் அதன் மூலமா உள்ள போகுது. நம்மளுடைய வடிவமைப்பா இருக்கட்டும், மனுஷனுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் நீரால் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு நம்மளுடைய மூளை, இதயம், கல்லீரல், கிட்னி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க,
எல்லா உறுப்புகளுமே 70 to 75% வந்து நீரால் ஆனதா தான் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனோம்னா முதல்ல அவர் சொல்றது என்னன்னா நல்ல தண்ணி குடிங்க, 2 to 3 லிட்டர் வந்து டெய்லி தண்ணி குடிங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடல் நலம் மட்டும் இல்லை, மனநலத்துக்கும் வந்து அது நல்லது அப்படிங்கறனால அதிகமா தண்ணீரை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிற தண்ணீர் வந்து குடிக்கிறது மட்டும் இல்ல, எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம வந்து தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு புழக்கத்துக்காகவும் நம்மளுக்கு தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம காலையில எந்திரிச்சு வந்து குளிக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், ப்ரஷ் பண்றது, பாத்ரூம் போயிட்டு வர்றது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம யூரின்காக வந்து நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வரோம். எவ்வளவு தண்ணிய ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்றோம். வீடு கழுவணும், கார் கழுவணும், எந்த ஒரு வேலைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீர் தான் வந்து மூலாதாரமா இருக்கு. நம்ம எந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்கிறோம். நம்ம ஒரு ஒரு காஃபி குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பால்ல வந்து தண்ணி ஊத்தி தான் காய்ச்சி அந்த காஃபியை நம்ம ஒரு சர்பத் குடிக்கணும், ஒரு ரோஸ் மில்க் குடிக்கணும். நீங்க அந்த எசன்ஸை ஊத்தி லெமன் போட்டு தண்ணி தண்ணி ஊற்றணும், அப்பதான் அது வந்து நம்மளுக்கு சர்பத் ஆகும். நீங்க ரோஸ் மில்க் குடிக்கணும்னாலும் அப்படிதான், பால்ல தண்ணி ஊத்தி பால்ல ஆல்ரெடி அவங்க தண்ணி வேற சேர்த்திருப்பாங்க, பால்ல தண்ணீர் வேற இருக்கு. ஸோ அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஜூஸா நம்மளால குடிக்க முடியுது இல்லையா? நம்ம ஏதாவது சாப்பாடு செய்யறோம் அப்படின்னா, காலையில உப்புமா பண்றோம், சேமியா பண்றோம், எது பண்ணாலுமே தண்ணி ஊத்துனாதான் அது வெந்து நம்மளுக்கு கிடைக்குது. சாப்பிட்டுட்டு ஏதாவது மாத்திரை போடணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம தண்ணி குடிச்சாதான். இப்ப இந்த விக்கல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் அடங்கணும்னா நம்ம வந்து தண்ணி குடிச்சாதான் நம்மளுக்கு வந்து விக்கலே அடங்கு. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும், இப்போ நம்ம தோசை மாவு பண்ணோம் ஆட்டணும்னா தண்ணி ஊத்தி தான் ஆட்டணும். அதே மாதிரி மாவு பிசையணும், சப்பாத்தி மாவு பிசையணும்னா நம்ம தண்ணி ஊத்துனாதான் அது வந்து நம்மளுக்கு மாவாகியே வெளியே வரும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிப்ஸ் தான் ஏற்றுவாங்க. ஸோ குளுக்கோஸ் வாட்டர், உப்பு உடம்புல கம்மியா இருக்குன்னா சோடியம் குளோரைடு வாட்டர், எல்லாமே நம்மளுக்கு தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து நம்மளுக்கு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணீர் வந்து நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம நம்ம சோறு ஆக்குறதா இருக்கட்டும், குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு சாப்பாடு இதா இருந்தாலும், இப்ப அரிசி இருக்கு, தண்ணி ஊத்துனாதான் அது நம்மளுக்கு சோறாது. குழம்பு வைக்கணும், எந்த ஒரு குழம்புமே நம்ம வந்து தண்ணி இல்லாம வைக்கவே முடியாது இல்லையா? எல்லாத்துக்குமே வந்து தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய படைப்பு தண்ணீரால ஆனது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே தண்ணீரால் ஆனதுங்கிறத பார்க்குறோம். நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும், சமைத்த அனைத்து உணவுகளையுமே வந்து நம்ம தண்ணீர்ல தான் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம போடக்கூடிய நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தண்ணீரால் ஆனதுதான். இப்ப நம்ம ஒரு ஒரு பனியன் போட்டுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பனியன் செய்யறதுக்கு பின்னாடி ஒரு 2000-2500 லிட்டர் தண்ணி தேவை. ஒரு பனியன் செய்யறதுக்கு அவ்வளவு தண்ணி எப்படி தேவைப்படும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த பஞ்சு செடியை வளர்க்கறதுல இருந்து, அதை வந்து நூல் இதா மாத்துறதுல இருந்து, அதை நெய்யறதுல இருந்து, அதுக்கு டை பண்றதுல இருந்து, அது ஒரு பனியனா மாறுற வரைக்குமான அந்த ஒரு இது வந்து ஒரு மனிதன் வந்து 3 மாசத்துக்கு குடிக்கிற தண்ணியோடைய அளவு ஒரு பனியன் செய்யறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு ஆடைகள் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு எத்தனை இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறோம். உள்ள ஒரு ட்ரெஸ் போடுறோம், வெளியே ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஜீன்ஸ் போடுறோம், ஷர்ட்ஸ் போடுறோம், மேல ஜாக்கெட்ஸ் போட்டுக்கிறோம், செருப்பு போடுறோம், பெல்ட் போடுறோம், எல்லாமே செய்யறதுக்கு தண்ணீர் தேவை.
ஒரு ஜீன்ஸ்லாம் பண்ணணும்னா 7,000 முதல் 10,000 லிட்டர் தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம போடக்கூடிய ஆடைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தண்ணீர்ல செய்யப்பட்டு தான் கிடைக்குது. நம்ம குளிச்சுட்டு ஒரு டவல் எடுத்து தலையை துவட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அந்த டவல் செய்யறது. ஸோ நம்ம நம்ம உடுத்தக்கூடிய அனைத்து ஆடைகளுமே தண்ணீரால் செய்யப்பட்டு தான், அதாவது தண்ணியை ஊற்றி செய்யப்படுறது இல்லை, ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தண்ணீர் தேவைப்படுது. தண்ணீர் வச்சு செய்யும் போது அது நம்மளுக்கு ஆடையாவே கிடைக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கிறக்கூடிய ஆபரணங்கள், தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும். நீங்க இந்த தங்கம்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா சுரங்கத்துல இருந்து எடுப்பாங்க. சிலது அந்த சேறு சவதியுமா இருக்கும், அங்க வந்து ஒரு ஜேசிபி மாதிரி வச்சு ஒரு இதை தோண்டி அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு சட்டியில வச்சு அப்படியே தண்ணியில தான் அலசி 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 கடைசியில அந்த துகள்களை எடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி தங்க நகைகள் பண்ற பண்ணும் போது மெஷின் சூடாகும் போது தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணி தான் வந்து அந்த ஆபரணங்கள் எல்லாமே வந்து தண்ணீர்லால தான் வந்து சுத்தம் செய்யப்பட்டு குளிர்விக்கிறதுக்கு. எந்த ஒரு மிஷினரியா இருக்கட்டும், இது மட்டும் இல்ல, எல்லா மிஷின்களுமே, இப்போ வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, எந்த ஒரு ஜாமான் செய்யணும்னாலும் தண்ணீர் வந்து முக்கியமான ஒரு மூலாதாரமா இருக்கு. நம்ம ஏதோ நம்ம குடிக்கிறோம் அதான் தண்ணீர், சமைக்கிறோம் அதான் தண்ணீர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே, அது மர ஜாமானா இருந்தாலும் சரி, அது ரிமோட் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, காகிதமா இருந்தாலும் சரி, அலுமினிய பொருட்களா இருந்தாலும் சரி, எல்லாமே தண்ணீர் தான் வந்து மூலாதாரமா இருக்கு. அந்த வேலைகளுக்கு முக்கியமான ஒன்றா செய்ய அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இறைச்சிகள், கால்நடையோட இறைச்சிகள், இப்ப நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், கோழிக்கறி சாப்பிட்றோம், எல்லாமே அது வந்து புல்ல சாப்பிட்டு கருவேல மரம் அந்த இதுகளை சாப்பிட்டு அது வளருதுன்னா அது வளர்றதுக்கு தண்ணீர் தேவை. இந்த ஆட்டுலயும் அதே மாதிரி 3/4 தண்ணி இருக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதை சமைக்கிறதுக்கும் அதை அவ்வளவு நேரம் வேக வைக்கிறதுக்கும் நம்ம தேவையா. விவசாயமா இருக்கட்டும், கட்டுமான துறையா இருக்கட்டும், உணவுத்துறை சம்பந்தப்பட்ட எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தொழிற்சாலைகள் இருக்கு, ஐஸ்கிரீம் தொழிற்சாலைகள் இருக்கு, மோர் உற்பத்தி பண்றாங்க, தயிர் உற்பத்தி பண்றாங்க, எல்லாமே இந்த இந்த நேரங்கள்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய உணவுகள் இருக்கு பாத்தீங்களா, வெயில் நேரங்கள்ல, அது எல்லாமே நம்ம தண்ணீர் சார்ந்த உணவுகளாதான் நம்ம எடுத்துக்கிறோம். டீஹைட்ரேட் ஆயிடாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த மாதிரியான உணவுகள் தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. எல்லா இதுலயுமே வந்து தண்ணி தான் முக்கிய ஒரு மூலப்பொருளா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானதாக, இந்த பூமியில நம்ம வசிக்கிறதுக்கு தேவையானதா அல்லாஹ் கொடுத்துருக்கே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நிறைய வசனங்கள் மூலியமா. தண்ணீர் அப்படின்னு போட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ வசனங்கள் இருக்கு. தண்ணீர் மூலமா தான் நம்ம வந்து இறந்த நிலத்தை உயிர்ப்பிச்சோம், அதுல இருந்து எப்படி வந்து பயிர்கள் வளர்ந்து வருதுங்கிறத நீங்க பாருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களுடைய ஊட்டத்திற்கென நான் கனி வகைகளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்க போனோம்னா முதல்ல ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போவோம். ஏன்னா அதுல வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் இருக்கு, உடனே அவங்க ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி பல வகைகளை நம்ம வந்து வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, தொங்குறது, கொடிகள்ல படரக்கூடியது, தண்ணி தான் நம்ம ஊத்துறோம், ஆனா அது ஆப்பிளா மாறிடுது, ஆரஞ்சா மாறுது, வாழைப்பழமா மாறுது, மாதுளையா மாறுது. எப்படி ஒரு தண்ணியின் மூலமாக பல நிறங்களை உடைய பல வகைகளை கொண்ட கனி வர்க்கங்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க. அது நம்ம ஒன்னு ரெண்டா நம்ம வந்து அனுபவிக்கல. நம்ம ஊர் பழங்களையும் நம்ம சாப்பிட்றோம், கொய்யாப்பழம், நவாப்பழம், சப்போட்டா பழம், லிச்சி, இந்த மாதிரி, அதாவது லிச்சி நம்ம ஊர் இது கிடையாது, நம்ம ஊர் பழங்களையும் சாப்பிட்றோம். இந்த மாதிரி லிச்சி ஃப்ரூட்டு, டிராகன் ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரியான வெளியூர் பழங்கள், ராஸ்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, இந்த மாதிரி வெளிநாட்டு பழங்களையும் நம்ம அல்ல நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இந்த பழங்கள் விளையிறதுக்கான மூல ஆதாரமா தண்ணீர் தான் இருக்கு.
பழங்களுக்குள்ள அதிகபட்சம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா தண்ணி தான் இருக்கும். இன்னும் பிற சத்துக்கள் இரும்பலாம் அப்படிங்க, இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி பல வகையான சத்துக்களும் அந்த பழங்கள்ல இருக்கு. அது மண்ணுல எல்லா தாதுக்களும் சத்துக்களும் இருக்கு. மண்ணுல இருந்து விளையக்கூடிய இந்த கனி வர்க்கங்கள்லயும் எல்லா சத்துக்களும் இருக்கு. இதே சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. ஸோ மண்ணு, பழங்கள், இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு அல்லாஹ் வந்து ரிலேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த பழங்கள் மட்டும்தான் நம்ம வந்து தண்ணீர் ஊற்றி விளைய வச்சு சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா, காய்கறிகள்ல ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கு. நம்ம வந்து அத்தியாவசியமா தேவைகளா எத்தனை காய்கறிகளை நம்ம டெய்லி பயன்படுத்திட்டு இருக்கோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். டெய்லி ஒன்னொன்னு பண்ணி சாப்பிட்றோம். நம்மளுக்கு வந்து தொடர்ந்து டெய்லி வெண்டைக்காயான்னு கேட்டுருவாங்க வீட்டுல. டெய்லி சாம்பாரா, டெய்லி ரசமா, யார் வீட்லயாவது அந்த மாதிரி செய்யறோமா? டெய்லி ஒவ்வொரு குழம்பு, ஒவ்வொரு காய் போடுவோம், வேற வேற காய் போடுவோம். தொட்டுக்கிறதுக்கு வேற வேற தனித்தனி பதார்த்தங்கள் நம்ம செய்யறோம். எல்லாமே தண்ணியில விளைஞ்சதா தான் இருக்கு. சில காய்கள்லாம் பார்த்தா அப்படியே அந்த முள்ளங்கி, இந்த மாதிரி நீர்க்காய்கள் அப்படின்னே தனியா இருக்கும். பீக்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே முக்கால்வாசி தண்ணியா இருக்கும். தர்பூசா அந்த மாதிரி பழங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதிகமான தண்ணீர் சத்து உள்ளது. இந்த வெயில் நேரங்கள்ல அதையெல்லாம் நீங்க அதிகமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தானிய வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசி, கோதுமை, சாமை, தினை, குதிரைவாலி, இப்ப நம்ம டெய்லி சாப்பிட்றோமே, எத்தனை விதமான அரிசிகள் சாப்பிட்றோம், எத்தனை விதமான உணவுப் பொருட்கள் காலையில நம்ம செய்யறோம், ஒரே சாப்பாடா நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி நட்ஸுகள் இருக்கு, பருப்பு வகைகள் இருக்கு. எல்லாமே விளையணும்னா தண்ணி வேணும். நம்ம ஒன்னா சொல்லிட்டு போயிடறோம் விவசாயம், பயிர்கள் அப்படின்னு ஒன்னா பாக்குறோம். ஆனா அதுல எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு வெரைட்டி கொடுத்துருக்காரு. ஒரு கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீரையே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அவ்வளவு கீரை சமைச்சு சாப்பிட்றோம் நம்ம. எல்லாம் நம்மளுக்கு விதவிதமா கொடுத்துருக்காரு. ஒரே தண்ணியை தான் நம்மள ஊத்த வச்சிருக்காரு. இந்த ஒரே தண்ணியில இருந்து நம்ம எத்தனை விதமான பொருட்களை, தானியங்களை, காய்கறிகளை, கீரைகளை எல்லாம் நம்மளுக்கு வந்து விளைய வச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் துதிப்பிற்குரியவர். அல்லாஹ் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளை வந்து உணர செய்யறாங்க. ஒரே தண்ணி தான், அதை தான் குளிக்கிறோம், அதை தான் சமைக்கிறோம், அதை தான் பொருட்கள் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஆபரணங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், ஊட்டச்சத்துக்கானதா இருக்கட்டும், ஆஸ்பத்திரியில போய் ட்ரிப்ஸ் ஏத்திக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து தண்ணினாலதான் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம தண்ணிய வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோமா? அந்த தண்ணிய வந்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் இந்த தண்ணி அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல. இப்ப நம்ம இப்ப நம்மளுக்கு வெயிலா இருக்கு, நம்மளால தாங்க முடியல, கொஞ்சம் மழை பெஞ்சு தணிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனா இந்த தொடர்ந்து மழை காலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப பாரு ஒரே நச நசன்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. வெளியே போற நேரம் பார்த்துதான் மழை பெய்யுது. எனக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா துணி காஞ்சிடணும். துணி வீசுது, இப்பதானே நான் துவைச்சு போட்டு வந்தேன், அதுக்குள்ள அம்புட்டும் நனைஞ்சு போச்சு, அப்ப காய போட்டு எடுத்துட்டோம், இப்ப பெய்யட்டும் அப்படிலாம் நான் வந்து நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அது எவ்வளவு தப்பு அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்துட்டே வரேன். தண்ணிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை. ஒரு நாளைக்கு இவ்வளோ தேவைகளுக்கு நம்ம தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா? அதுக்கு எவ்வளோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணீர் மழை மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப வெள்ளி கிரகத்துல பார்த்தோம் அப்படின்னா அமிலம்தான் மழையா பெய்யுது, சல்பியூரிக் ஆசிட் மழை தான் பெய்யுது. அது வந்து அப்படியே தர வரைக்கும் வந்துட்டு கீழே சூடா இருக்கவே அப்படியே ஆவியாகி போயிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம மேலையெல்லாம் அப்படியே பட்டுச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் உரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மழை தான் வந்து வெள்ளி கிரகத்துல பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. மார்ஸ் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க மழையே பெய்யாது அப்படிங்கிறாங்க.
அங்க வந்து ரொம்ப லேசான மெல்லிய வளிமண்டலம் தான் இருக்கு. பனி அதிகமா இருக்கு, எல்லாமே பனி பாறைகளா தான் இருக்கு. மேல வந்து ஆவியாகி போக முடியாது, வளிமண்டலத்துல நின்று திரும்ப மழையாவும் பெய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வாயுக்கள் தான் மழையா பொழியுங்கிறாங்க. அமோனியா, ஹீலியம் அந்த மாதிரி வாயு தான் மழையா பெய்யுமா. சேட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து மீத்தேன் மழை தான் பொழியும் அப்படிங்கிறாங்க. உண்மையே அந்த அந்த மாதிரி கேஸஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மீத்தேன் மழை தான் பெய்யும் அப்படிங்கிறாங்க. நெப்டியூன், யுரேனஸ்லாம் பார்த்தோம்னா டைமண்ட் தான் மழையா பெய்யும் அப்படிங்கிறாங்க. டைமண்ட் வந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து லிக்யூட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பூமியை விட்டு, அதாவது இந்த இந்த பூமியை விட்டு இல்ல, சூரியனை சுற்றக்கூடிய கோள்கள் தாண்டி, நம்மளுடைய சூரிய குடும்பத்தை தாண்டி பக்கத்துல இருக்கிற ஒரு கிரகத்துல வந்து கண்ணாடி தான் மழையா பொழியுமா, கிளாஸ் மழை தான் பெய்யும் அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம மேல அது பட்டுச்சு அப்படின்னா குத்தி கிழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கிரகம் சொல்றாங்க, அதுல வந்து இரும்பு தான் மழையா பெய்யும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல அது அது இன்னும் ரொம்ப தூரத்துல ஒரு கிரகத்துல சொல்றாங்க, அங்க வந்து வந்து மழையா பொழியும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை பத்தி படிக்கும் பொழுதும் இப்போ இந்த மாதிரி ஆசிட்டா இருக்கட்டும், இல்ல டைமண்டா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், பாறையா இருக்கட்டும், இந்த இந்த மலையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அத்தியாவசிய தேவைக்கான ஏதாவது ஒண்ண நம்மளால செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கான தேவைக்கு ஒரு வேலை இருக்கிற நம்ம உடம்பையும் எல்லாம் எரிச்சிரும், எல்லாம் உரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து இந்த இந்த பூமியில நம்மளுக்கு எப்படி மழை பொழிய வைக்கிறார்? ஒரு ஒரு அப்படியே ஒரு காத்தடிக்குது, ஒரு வாசனை வருது, நம்ம ஃபீல் பண்றோம். மழை மண் வாசனை மாதிரி தெரியுதுல, மழை பெய்ய போகுது போல, அப்படியே ஒரு குளிர்ந்த காத்தடிக்குதுல அப்படின்னு நம்ம பேசுவோம். ஒரு பயணங்கள் போகும்போது இன்னும் அது ரொம்ப ரசிக்க கூடியதா இருக்கும். மழை பெய்யும் போது அப்படியே மழை அந்த சாரல் வந்து நம்ம கன்னத்துல படும் பொழுது அப்படியே சிலிர்க்கும் நம்மளுக்கு. கைய வெளியே நீட்டி அப்படியே அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து, சின்ன வயசுல எல்லாம் எங்க வீட்டுல வந்து முற்றம் இருக்கும், அந்த முற்றத்துல இறங்கி வந்து மழை பெஞ்சோன்னா குளிப்போம். எங்க அம்மம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை பெஞ்சோடனே வேகமா போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி துணியை போட்டு அந்த தண்ணியை பிடிச்சி அதை வச்சுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு பெய்யக்கூடிய மழைய வந்து அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்காரு? எப்படி ரசிக்கிறதா, எப்படி சந்தோஷமான ஒண்ணா, கையில பிடிச்சு அப்படி விளையாடக்கூடிய ஒண்ணா, ரசிக்கக்கூடிய ஒண்ணா, ஆசையா மழை பெஞ்சோடனே எப்படி ஒரு நம்மளுக்கு மழை பெஞ்சிருச்சுப்பா, அப்பாடா சூடெல்லாம் தணிஞ்சிருப்பா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய மழையா பூமியில மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்காரு. அந்த மழை தண்ணீரையும் எப்படியெல்லாம் சேமிக்கிறது, எதன் வழியாலாம் சேமிச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வந்து எவ்வளோ வந்து ஒரு முக்கியமான ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இருந்தும் கொடுக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணும் பொழுதும் அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் அடுத்த விஷயமா நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. நீங்க பூமியை வசிக்கத்தக்கதாக அப்படிங்கிறதுல காற்றை கொடுத்தது, சரியான வெப்பநிலையை கொடுத்தது, ஆக்சிஜனை கொடுத்தது, பருவ நிலைகளை கொடுத்தது, புவி கொடுத்தது, ஆறுகள், ஏரிகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள்ல இருந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயங்களா கொடுத்தது, தாவரங்கள் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிற மாதிரி கொடுத்தது. எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இது பண்ணி கொடுத்துருக்காரல்ல, நம்மளுக்கு தேவையானதை கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி வானத்தை எப்பேற்பட்ட ஒரு கட்டுமானமாக அல்லாஹ் ஆக்கி நம்மளை வந்து இந்த பூமியில பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க இப்போ படிச்சு அறிஞ்சுக்கிட்டதுனால கடவுளுக்கு போட்டியா நீங்க இனிமே எதையுமே அமைச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. பல கடவுள்கள் இருந்திருந்தா இந்த நிலை தொடர்ந்திருக்குமா?
எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை வந்து இந்த இந்த யூனிவர்ஸ்ல நடந்திருக்கும். தொடர்ந்து ஒருத்தரே இவ்வளோ பர்ஃபெக்டா எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு சரியா செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படிங்கிறதே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கு இணையா நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைகளை நம்ம வச்சுக்கிறதையும் அல்லாஹ் வந்து கண்டிக்கிறாங்க. நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன் குழந்தைய, ஆனா நீ எனக்கு போட்டியாக்கிற அப்படிங்கிறதே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. ஸோ அந்த குழந்தைகள் எப்படி வளர்றாங்கிறதே நம்ம பார்க்குறோம். பேச தெரியாம அதுக்கப்புறம் பிறந்து தவழ்ந்து நடைபழகி அதுக்கப்புறம் படிச்சு அறிவை பெற்று அப்புறம் சம்பாதிக்கும் போது என் புள்ளதான் என்னை காப்பாத்துது, என் புள்ளதான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குது, என் புள்ளதான் வாங்கி கொடுக்குது, என் புள்ள என்னைய விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் பேசுறத நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் கேட்கிறாரு, நான் உனக்கு போதுமானவர் இல்லையா? உனக்கு வசிக்கத்தக்கதாக இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்த என்னால இதை கொடுக்க முடியாதா? இந்த புள்ள பெறதுக்கு முன்னாடி உனக்கு யார் சாப்பாடு கொடுத்தா? இந்த புள்ள இறந்துட்டா உனக்கு யார் கொடுக்குறா? எல்லாமே நான் தானே உனக்கு கொடுக்குறேன். அப்ப ஏன் நீ இந்த உன்னுடைய ஒரு அற்பமான ஒரு படைப்பு, மனித படைப்பு, அதை போய் நம்ம அல்லாவுக்கு இணையா நம்ம வைக்கலாமா? ஸோ எப்பவுமே எந்த ஒரு உறவா இருந்தாலும் அட்டாச்சாவும் இருக்க பழகணும், டிட்டாச்சாவும் இருக்க எப்பவுமே நம்ம பழகக்கூடியவங்களா இருக்கணுங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தரார். ஸோ ஒவ்வொரு தனி ஆன்மாவையும் தனியா விசாரிக்க போற அந்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் எவ்வளவு கதைகள் இருக்கு, எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மறைவா எவ்வளவு பண்றாங்க, அத்தனை பேருடைய விஷயங்களையும் அறிந்தவராக அந்த அல்லாஹ் மட்டும் இருக்காரு இல்லையா? அவருக்கு போட்டியா நீங்க யாரையாவது வச்சுக்கலாமா அப்படிங்கறத அல்லாஹ் கேக்குறாங்க. உங்களுடைய ஊழியர்களை உங்களுக்கு போட்டியா நீங்க வச்சுக்கிடுவீங்களா? வளர விடுவீங்களா? வச்சுப்பீங்களா? கூட சரிசமமா வச்சுப்பீங்களா? அப்படிங்கிறப்ப அல்லாஹ் படைச்ச அந்த மனிதர்களை தலைவர்களாக்கி அவங்க அவங்க நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க, உடனே இந்த தர்கா மாதிரி இடங்கள்ல போய் வச்சு அவங்கள வந்து வணங்க ஆரம்பிச்சு அல்லாவுக்கு போட்டியா நீங்க வச்சுக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி கொடுக்கிறார். நீ இதை பண்ணிய இது சரியா, நீ இதை பண்றிய இது சரியா அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு கேட்கிறார். நான் இவ்வளத்த வந்து ஏன் இவ்வளவு நன்றி கெட்டவனா இருக்க அப்படிங்கிறத அல்லாஹ் கேட்கிறார். ஸோ இருந்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாரு. 2:165 சொல்றாரு, போலி தெய்வங்கள் தங்களை இணை தெய்வ வழிபாடு செய்தவர்களை கைவிட்டு விடுகின்றனர். இருப்பினும் மக்களில் சிலர் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றனர். மேலும் அவர்கள்தான் கடவுளாக இருக்கின்றனர் என்பதைப் போல அவர்களை நேசிக்கின்றனர். நம்பிக்கை கொண்டவர்களோ கடவுளை அதிகமாக நேசிக்கின்றனர். ஸோ அல்லாஹ் வந்து ஒரு தனி கேட்டகரி சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டவங்க அல்லாவை தான் நேசிப்பாங்க. ஸோ இந்த இந்த பூமியை வசிக்கத்தக்கதாக அனைத்து விஷயங்களையும் ரொம்ப சிறப்பா கட்டமைச்சு வடிவமைச்சு தொடர்ந்து நம்மளுக்கு தண்ணீரையும் நம்மளுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற, வேற யாராலும் கொடுக்க முடியாத இவ்வளத்தையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அல்லாவை மட்டுமே அனுதினமும் நினைக்கக்கூடியவர்களாக வணங்கக்கூடியவர்களாக அவருடைய நாட்டப்படி அவர்தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர்தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்யறாரு அப்படிங்கிறத முழுசா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவருக்கு போட்டியாக எதையுமே அமைத்து கொள்ளாத மக்களாக என்றென்றைக்கும் அல்லாஹ் நம்மள ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லா, லாகுவத்த இல்லா பில்லா. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். சிறப்பு சிஸ்டர். நிறைய தண்ணியை பத்தி நாம வந்து ரொம்ப அசால்ட்டா வச்சிருக்கோம். அல்லாவும் அதை வந்து சொல்றாங்க நிறைய வசனங்கள்ல. நீங்க ரொம்ப பிரிச்சு பிரிச்சு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு பொருள் உற்பத்திக்கு பின்னாடியும் ஒரு மறை நீர்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கார் தயார் பண்ணணும்னா எவ்வளோ ஆகும், ஒரு கண்ணாடி தயார் பண்ண எவ்வளோ ஆகும், ஒரு நம்ம கூலிங் கிளாஸ், அதாவது கூலிங் கிளாஸ் போடுறோம், இல்லை சாதாரண மூக்கு கண்ணாடி போடுறோம், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் தண்ணீருடைய பயன்பாடு. அதுக்கு அதை நினைச்சு நம்ம நன்றி சொன்னாலே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாஷா அல்லாஹ், சிறப்பு. இன்னும் தொடர்ந்து சொல்லுங்க. ஒரு வாரம், போன வாரம் பூமி பத்தி சொன்னீங்க, அதுக்கு முந்தின வாரம் ஆணவத்தை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு வந்து தண்ணி பத்தி சொல்லியிருக்கீங்க. எல்லாமே நம்மளோட தொடர்பு
ஒட்டிக்கிட்டு இருக்குது. கடைசியில ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, பற்றற்று இருக்கணும் அப்படின்னு. அதுதான் எல்லாம் சொல்றாங்க, வாபுது ரப்புக்க ஹத்தா ஏக்கல்லைக்கின். அந்த உறுதிப்பாடோட நம்ம இந்த பூமியில இல்ல இருக்க போறது இல்ல, நம்ம அல்லாட்ட போறோம் அப்படிங்கிற அந்த பற்று இருந்துச்சுன்னா நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பற்றே இருக்காது. மாஷாஅல்லா, ரொம்ப சிறப்பான தொகுப்பு. சொன்ன விதமும் மிகச்சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருக்கும் கருத்து இருந்தா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க, உலக சுகாதார அமைப்பு. ஸோ அவங்க கால்குலேட் பண்ணி சொன்னது என்னன்னாக்கா, வேர்ல்டு ஃபுல்லாக ஆவரேஜாக ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 125 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறாரு, குளிக்கிறதுக்கு, அவருடைய துணி துவைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு சராசரியாக ஒரு ஆளுக்கு வந்து 125 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே வந்து வறட்சி வந்துடுச்சு, இந்த பூமியில் தண்ணி இல்லை, இங்கே வந்து சுத்தமாக இந்த ஊரில் தண்ணி இல்லை. பட் அல்லாஹ் வந்து உலகம் படைச்ச நாளில் எவ்வளோ பூமியில் தண்ணி இருந்ததோ அதே அளவுக்கு தண்ணி தான் இன்றைக்கும் பூமியில் இருக்குது. நம்மளுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்னால தான் வந்து, அதாவது நம்ம சரியாக அந்த தண்ணியை வந்து சேகரிக்காமல் அப்படி இருக்கிறதுனால தான் தண்ணி ஒவ்வொரு இடத்துல இல்லாமல் போயிடுதே தவிர, பூமியில் எவ்வளோ தண்ணி ஸ்டார்டிங்கில் இருந்ததோ, டே 1ல் எவ்வளோ இருந்ததோ அதே தண்ணி தான் இன்றைக்கும் இருக்குது. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சிறப்பு பாய். டைம் ஆயிடுச்சு. வேற யாருக்கு இருந்தா சொல்லுங்க, இல்ல சூரிய ஃபாத்தியா வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சிறப்பு சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். தொடருங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தினசரி அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் வச்சிருக்காங்க. கத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அல்லாட்ட அல்லாஹ் வந்து, அதாவது அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிவதற்கான ஒரு சிறந்த உதாரணங்களோட ஒரு பயான் தான் இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி அவுது பிக்க மின் ஹமஷாத்தி ஷயாத்தீன் வஅவுது பிக்க ரப்பி யக்துரூன் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னார். எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்களுடைய காரியங்களுடைய வழிகாட்டலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இந்த உலகத்தில் நன்னறியையும் மற்றும் மறு உலகில் நன்னறியையும் எங்களுக்கு வழங்குவீராக. மேலும் நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.